ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாயல் பின் எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் அங்கே அணினை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம லேடி பின் அவளை பார்த்த அடுத்த செகண்ட் அவளுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஷாக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு செகண்ட் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே அணின் வந்து நிற்கிறா. அவங்க அம்மா பார்த்தோன்னே ஓடி வந்து அப்படியே அணினும் அம்மாவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அவங்களுக்குள்ளே அப்படியே ஒரு சென்டிமெண்டல் சீன் தான். ரெண்டு பேரும் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் அவங்களுக்குள்ளே போயிட்டே இருக்குது. இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. ஆக்சுவலி அவங்க அண்ணனுக்கு அப்பாக்கெலாம் தெரியும் போல், இவங்களுக்கு மட்டும் தெரியாது. அம்மாவுக்கு பின்னுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியல. அப்படியே ஷாக்காக இருக்குது. அந்த மூமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே நம்ம இன்னும் பேட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. பேட் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அணின் வர்றது முன்னாடியே அரசர் வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் அதை பற்றி அம்மாவுக்கு தெரியக்கூடாது, சர்ப்ரைஸாக இருக்கணும்னு அவங்க அண்ணனுக்குலாம் சொன்னனால நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக யார்கிட்டையும் சொல்லலைன்னு சொல்ல, அதை கேட்டோன்னே பின்ன அவங்களுக்கு மட்டுமா சர்ப்ரைஸ், எனக்கும் தான் சர்ப்ரைஸுங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா. அப்புறம் அந்த சீன் அங்கே கட் பண்ணேன். அண்ணனுகள்லாம் இங்கே நம்ம அணின்காக க்யூட்டாக ஒரு பைன் பேலஸ் கட்டினாங்களே, அந்த பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வர அதை அவள் எப்படி டிசைன் பண்ணாலோ அப்படியே இருக்குது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக அந்த பேலஸை சுற்றி பார்க்க, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணன்க ரெண்டு பேரும் கேட்க, நான் எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி இருக்கணும்னு நான் நினச்சினோ அதே மாதிரியே கட்டியிருக்கீங்க, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அவங்க பெரிய அண்ணனுக்கு தான் இவன் மேலே ரொம்ப பாசம் போல். நீ என் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க, அவ்வளோ நீங்கள் என் அப்பா எப்படியோ அதே மாதிரின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க. அப்படியே அங்கே சென்டிமெண்டல் சீன் போயிட்டுருக்கு. சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம பின்னும் அப்புறம் நம்ம பேட்டும் பேசுகிறது கண்டினியூ ஆகுது. அவங்க அண்ணனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கா, லீவில் தான் வந்திருக்கா. லீவ் முடிஞ்சோடனே அவள் போயிடுவா. அதாவது இந்த என்கேஜ்மெண்ட்டும் லீவும் ஒன்றா வரல, அண்ணன் இவளுக்காகவே லீவ் டைமில் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல, எப்படியோ இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. ப்ரிக்கும் அங்கே உட்காந்துருக்கா. ஸோ இவங்க மூமெண்ட் அப்படியே கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்க. அப்புறம் அங்கே கோய் வரா, ஆனின் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு பேட்டுக்கிட்ட சொல்ல, சரி இதோ வரேன்னு சொல்லி ஒரு சின்ன கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அப்போவே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சி என்னால் கொடுக்க முடியல, இங்கிலாந்துலேருந்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் பாயிண்ட் வந்திருக்கேன்னு சொல்லி ஆனின் ஒரு கிஃப்ட் கொடுக்க, அதை பார்க்கும்போது பேட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்காக ஒன்று ஒன்றும் பார்த்து நான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் அப்படின்னு சொல்ல, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா கிட்டே பேசியிருக்கேன், என்னால் முடியல, அதனால தான் அப்போ உங்ககிட்ட கொடுக்க முடியலன்னு சொல்லி கொடுக்க, உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பின்னுக்கும் அப்புறம் ப்ரேக்குக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேர்கிட்ட கூட என்னால் தெளிவாக பேசவே முடியல, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் என்னோட பைன் பேலஸ்க்கு இவங்க ரெண்டு பேரையும் நான் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், உங்கள் பர்மிஷன் கிடைக்குமான்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வேகமாக அப்படியே ப்ரிக்கோட சவுண்ட் கேட்குது. என்னதுன்னு திரும்பி பார்க்க, சரி மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னே நான் போகிறேன்னு சொல்ல, இதுக்கு ஏன் பர்மிஷன் எதுக்கு, அவங்கக்கிட்டே கேட்டு கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி பேட் சொல்ல, என் கூட நீ வருவியான்னு சொல்லி கேட்க, அவளை வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பின் பார்த்துட்டே இருக்கா. அவள் பேசுகிற அழகை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா போல். அதுக்கப்புறம் அந்த பைன் பேலஸ்க்கும் கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே போய் நம்ம பின்னுக்காக இவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவள் கையில் கொடுக்க, அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கூட ஒன்றுமே பேசலை பின்னு. அவள் முன்னாடி இருக்கிற அவளுக்கே சொந்தமான அந்த கிஃப்ட்டு ஆனின் தான். ஆனினை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்கா. நீ என்ன, நான் வந்ததுலேருந்து என்கிட்ட ஒரு வேர்டு கூட பேசலை, என்னை பார்த்துட்டே மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லி அனின் கேட்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் பார்த்த அந்த குட்டி பொண்ணு அனின் இப்போ பெரிய பொண்ணா, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணாக வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கிற, அதனால தான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்போ அந்த குட்டி பொண்ணு நீ ரொம்ப மிஸ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அந்த குட்டி பொண்ணு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நானும் தான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் என்ன பேசுறதுன்னு தெரில, என் கண்ணு முன்னாடி இருக்க இந்த அழகான ஒரு பொண்ணு, அது லேடி பின்னா இல்லை குட்டி பொண்ணா குட்டி பின்னான்னு எனக்கு சொல்ல தெரியல, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை அப்படியே ஹக் பண்ணிக்கணும் போல் இருக்குன்னு சொல்ல, இது எந்த மீனிங்கில் அப்படின்னு சொல்லி பின் அப்படியே ஆரம்பிக்க, அதுக்குள்ளே அங்கேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. டோருக்கிட்டேருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கா ப்ரிக்கு. ப்ரிக்கு நீ தானே எனக்கு தெரியுவான்னு சொல்ல, இளவரசி நான் வந்துட்டேன்னு ஓடி வந்து அப்படியே ஆனினா ஹக் பண்ணிக்கிறா. ஆனின் அவள் ஹக் பண்ணுறதை பார்க்கும்போது செம்ம பொறாமையாக இருக்கா. அங்கே நம்ம பின்னுக்கு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. நான் கூட ஹக் பண்ணல, இவ பாரு வந்தவொடனே ஹக் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி முறைச்சு பார்த்துட்டே இருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அந்த ஊரில் என் பக்கத்தில் உன்ன மாதிரி ஒரு ஆள் இல்லை தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி அனின்னு சொல்ல, உங்களுக்கு எப்பயுமே நான் மட்டும்தான் லாயலாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, அது வேணால் உண்மைதான், உன் அளவுக்கு என்னை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே கிடையாது, உன் அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்க. இதை பார்க்கும்போது பின்னுக்கு டென்ஷன் ஆகுது. அடி பாவி, என்கிட்ட பேசுவான்னு பார்த்தா இவனை ப்ரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. இவங்களோட மூமெண்ட் அப்படியே கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்க. இதை பார்க்கும்போது பின்னுக்கு டென்ஷன் ஆகுது. இதுக்கு மேலே இங்கே எதுக்கு நடுவில் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு
நீ இளவரசியை பார்த்துக்கோ, நான் உங்கள் பெட்ரூமை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே பின் உள்ளே போயிட்டா. பின் கொஞ்சம் பொறாமையில் தான் போகிறா அப்படிங்கிறது இங்கே நம்ம ஆனினுக்கும் தெரியுது. உனக்காக நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பிரிக் நீ இங்கே இரு, இப்போ நான் வந்துடுறேன் பின்கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லி வேகமாக அணின்னு போக அங்கே இவளுக்கான பெட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா அங்கே நம்ம பின்னு. அவளை பார்த்தோன்னே அனின் அவகிட்ட பேசுகிறா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, பிரிக் ஏதாவது தப்பாக சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி எதுக்கு இப்போ கேட்குறீங்க, அதெல்லாம் விடுங்க, அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு பின் பாட்டுக்கு அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கா. ஓ அப்படியா, நீ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணவே மாட்டேன், இன்னைக்கு உன்னோட ஸ்மைல் எனக்கு வரவே இல்லையே, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருப்ப, என்னை பார்த்து சிரி அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு எதுவும் எடுத்து வச்சுட்டே இருக்கா. எனக்கு புரியுது நீ அப்செட்டாக இருக்கன்னு, பிரிக் ரொம்ப மிஸ் பண்ணா அதனால தானேன்னு சொல்ல, அதை பற்றி கேட்கும்போது இன்னும் பின்னுக்கு டென்ஷன் ஆகுது. பின் அந்த பக்கம் போகலான்னு ட்ரை பண்ண டக்குன்னு அவள் கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி அவளை அப்படியே க்ளோஸாக அப்படியே அனின் பக்கத்தில் இழுக்கிறா. நானும் பிரிக்கை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. நான் தான் ஆல்ரெடி இதை கேட்டேனே, அதுவே எனக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி அதை சொல்லிட்டீங்க, எத்தனை டைம் தான் சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்க, நான் பிரிக்கை மிஸ் பண்ணேன், ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் மிஸ் பண்ணேன், ஆனால் நீ அப்படி கிடையாதுங்கிற மாதிரி அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே பின்ன பார்த்துட்டே ஆனின் அவகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ண, அவள் கை எடுத்து அப்படியே ஆனின் அவள் கன்னத்தில் வச்சுக்கிறா. அப்படியே ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் அழுகிற மாதிரி பேசுகிறா. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், எப்படி தெரியுமா, ஃப்ரெண்டாக கிடையாது, அதுக்கும் மேலேன்னு சொல்ல அப்படியே பின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் ஸ்கட்டை அப்படியே டைட்டாக கையில் பிடிச்சிக்கிறா. நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க, எனக்கு அது புரியலையே அப்படிங்கிற மாதிரி பின் அவளை பார்த்து கேட்க, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், அதை ஒரு வேர்டாக மட்டும் சொல்லிட முடியாது, அது ஒரு வார்த்தை கிடையாது, நான் உன்னை இந்த நாளில் எப்படிலாம் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத லெட்டரில் மட்டும் எழுத முடியாது, உனக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிறத லெட்டரில் சொல்ல முடியாது, உன்னை பற்றி நான் ஃபீல் பண்ண எல்லாத்தையுமே வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அதை உன்கிட்ட நேராக சொல்லணும், லெட்டரில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கா. ஒரு நாளும் உன்னோட லெட்டருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், அந்த நாள் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அவள் கையை இவள் கையில் டைட்டாக பிடிச்சிக்கிறான். இதை என் மனசுக்குள்ளேயே நான் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கான நேரம் எனக்கு வரவே இல்லை, ஒவ்வொரு தடவையும் நான் தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் உன்னை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சேங்கிற மாதிரி அழுதுகிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இதுக்கு பேர் அஃபெக்ஷன்னு மட்டும் நான் சொல்ல முடியாது, இது அஃபெக்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆனின் பேசுகிறா. அப்படியே கேட்டுட்டு அமைதியாக இருக்க, இதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இது அஃபெக்ஷன் இல்லை, அஃபெக்ஷனுக்கும் மேலே, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அதை கேட்டோடனே பின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் சொல்கிறது நெருப்பில் எரியிற மாதிரி இருக்குது, எனக்கு அதை வெளியே சொல்லிடணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே ஒரு செகண்ட் ஆனின் பார்க்க, ஆனின் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு பின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின் பார்த்துட்டே இருக்க, இதுக்கான மீனிங்கை இன்றைக்கே நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது, உண்மையான அர்த்தம் எப்போ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு புரியும், அது உன்கிட்ட நான் சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி அப்படியே பின்னை பார்த்துட்டு எமோஷ்னலாக நிற்கிற ஆனின். ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் கண்ணிலேயே ஒரு செகண்ட் பார்த்துக்கிறாங்க. அந்த கண்ணே காதலுக்கு அப்படி ஒரு வார்த்தைகள் சொல்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரோட ஐ கான்டாக்ட், கண்டிப்பாக இந்த கெமிஸ்ட்ரி வேறு எந்த பேர்கிட்டையும் கிடைக்காது. ஜிஎல்ஏ போட வேணாம், விட்டுடலாம், நம்ம பிஎல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இதில் நமக்கு வியூஸும் வரல, அப்புறம் எதுக்கு சும்மா போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் என்னென்னு தெரியல, இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. வியூஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நமக்காகவாது, அதாவது எனக்காகவாது நான் பார்க்கணும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச சீரியலில் எனக்கு வியூஸ் போகவே இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நான் பிஎல்க்கு ஸ்பெண்ட் பண்ணேன்னா ஆக்சுவலி எனக்கு எவ்வளோ வியூஸ் பிஎல்லில் போகும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க கூட இருப்பீங்க. பிஎல்னா ஒரு வீடியோ போட்டோன்னா மினிமம் எனக்கு 10K 14K 20K கூட போகும். ஸோ கண்டிப்பாக அந்தளவுக்கு ரீச் கிடைக்கும். பட் எனக்கு ஜிஎல்லில் வந்து அவ்வளோ வியூஸ் எந்த வீடியோக்குமே போகாது. அப்படி இருந்தும் எதுக்கு இந்த சேனல் நான் வச்சுருக்கேன்னா, எனக்கு ஜிஎல் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஒன்று வியூஸ்க்காக நான் அதை ரெக்ரேட் பண்ணிவிட்டு போக வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் ஜிஎலை மறுபடியும் கன்டினியூ பண்ணுங்கிறதுக்காக திரும்ப வந்திருக்கேன். ஸோ அதனால் என்னன்னே தெரியல, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தனே அப்படியே எனக்கே ஒரு மாதிரி அவள் ஃபீல் பண்ணி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு. வாங்க நம்ம சீரீஸ்குள்ளே போயிடலாம், நான் பேச விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன், அப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆனினும் பிரிக்கும் இருக்காங்க, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க.
பிரிக் ஆனின் கிட்ட சொல்கிறா, நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி என்கிட்ட சொன்னால் நான் அதுக்கு முடிவு என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. மண்டைக்குள்ளே போட்டு குழப்பமாக இருக்கும் தெரியுமான்னு சொல்ல, பிரிக் இங்கே பாரு அப்படின்னு ஆனின் கூப்பிட, சாரி நான் உண்மையாக சொல்லணும்னு சொல்லலை, மனசில் இருந்ததை சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க இளவரசி அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. ஒரு நாளில் முடிக்க வேண்டியது இது கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் ஒன்று நம்மளால் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஆக்சுவலி நம்ம பிரிக்கு தான் மோஸ்ட்லி ஆனினுக்கு ஹெல்ப் பண்ணுவா போல் இவங்க லவ்வில். ஸோ அதனால் அவள் எப்படியாவது சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்படியே ஆனின் ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன திங்க் பண்ணுறேங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்க, சொல்லுங்க இளவரசி, இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காரியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷோஃபாவில் கையை கட்டுறான். சர்வெண்ட் மோஸ்ட்லி ஷோஃபாவில் உட்கார மாட்டாங்களா, கீழே தானே உட்காருவாங்க. இது உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன், இந்த எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய ஸ்வீட் டெசர்ட் மாதிரி இருக்குது, அதை கொடுக்குறா. உடனே பிரிக்குக்கு புரிஞ்சிருச்சு அவள் ஏதோ வேணுங்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட சொல்கிறான்னு. வேகமாக அங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டே இருக்கா. எனக்காகவே இந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தீங்களா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீ ரொம்ப புத்திசாலி இல்லை, சொன்னோன்னே புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட பேச அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பா. ஆமாம் இளவரசி, ஆமான்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்க, இவகிட்ட ஏதாவது போட்டு வாங்கணுங்கிறதுக்காக, அதாவது நம்ம பின்னாடி யாரெல்லாம் சுற்றுறாங்க அவங்கள பார்த்தினா டீட்டெயில்ஸை சொல்லுன்னு சொல்ல, அது நிறைய பேர் இருக்காங்க இளவரசி அப்படின்னு சொல்ல, நிறைய பேர்னா ஒருத்தராக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிரிக் அப்படியே ஆரம்பிக்கிறா. ஃபஸ்ட்டு அவளோட ஃப்ரெண்டு கூடவே படிக்கிறவன் ஒருத்தன் அப்பப்போ ட்ரிங்க்கு ஸ்நாக்ஸ்னு ஒன்று வாங்கி கொடுத்து எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணுறக்காக பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ அவள் பின்னாடியே சுற்றிகிட்டே இருக்க ஒரு ஃப்ரெண்டு அப்பப்போ அவளை என்னென்ன பண்ணி கரெக்ட் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அடுத்தது ரெண்டாவது க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைப்பான் அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இளவரசி இருங்க இன்னும் இது முடியல, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் இருக்கான் அவன் ஃப்ரெண்டு சுமியோட ஃப்ரெண்ட் அண்ணன். அவன் எப்படியாவது நம்ம பின்ன கரெக்ட் பண்ணணும்னு அப்பப்போ கூட்டிகிட்டு வந்து இங்கே பேலஸ்லேயே ட்ரா பண்ண வருவான். ஆனால் அவனுக்கு நம்ம பேட்டை பார்த்தா ரொம்ப பயம், அதனால உள்ளே வரவே மாட்டான், குடுகுடுன்னு ஓடி போயிடுவான். ஸோ அடுத்தது இன்னொருத்தவங்க, அதாவது அவன் காலேஜில் படிக்கிற எல்லாருமே எப்படியாவது நம்ம பின்ன கரெக்ட் பண்ணுறதுக்காக பின்னாடி பூ கொடுத்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே நம்ம பின்னாடி நிறைய பேர் சுற்றிகிட்டே இருக்காங்க. இதில் உங்கள் காம்படிட்டர்னு பார்த்தா நீங்கள் அதிகமாக காம்படிட்டராக நினைக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர், அவர் பேர் குயா. அவர் வேறு யாரும் இல்லை, உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு. பேட்டுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்களும் பிரின்சஸ் நோபல் ஃபேமிலி, அதனால் அவருக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பேட்டுக்கு அவரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக எப்படியாவது அந்த குவாக்கு நம்ம பின்னை கரெக்ட் பண்ணி விட்ருவாங்க போல். அவங்க மற்றவங்கள கரெக்ட் பண்ண வந்ததுக்கு காரணமே எப்படியாவது பின்னை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்ல, டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம ஆனினுக்கு. அப்படியே ஒரு மாதிரி, என்ன லேடி பின் அவ்வளோ ஹாட்டாக இருக்கனால எல்லாரும் அவங்க பின்னாடி போயிட்டே இருப்பாங்களா, டென்ஷன் பண்ணுறாங்க எல்லாருங்கிற மாதிரி ஆனின் அப்படியே ஒரு மாதிரி இருக்க, சரி விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நீங்கள் பயப்படக்கூடியவங்கன்னு பார்த்தா குவாக்கு மட்டும்தான். யார் அது, அவன் எதுக்கு இப்படி இருக்கான், அவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்க, அவன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, நோபல் ஃபேமிலி வேறு, கண்டிப்பாக அவருக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல, இங்கே வா, நீ யார் பக்கம், ஏன் பக்கமா அவன் பக்கமா, நான் உங்கள் பக்கம் தான் இளவரசி, சொல்லுங்க இளவரசின்னு சொல்ல, 2 பேரில் யார் அழகு, நீங்கள் தான் அழகு, யார் அறிவாளி, நீங்கள் தான். இப்படிலாம் இருக்கும்போது ஏன் முன்னாடி அவனை பற்றி இப்படி பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஃபின்வீல் வச்சுட்டு அப்படியே தூக்கி போடுறா. அது அப்படியே அந்த ஏரோ போய் நடுவில் இருக்க மார்க்கில் நிற்குது. இதுக்கு பார்த்தா எனக்கு அந்த குவாவோட மண்டையில் தூக்கி போட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடச்சிது. அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு நம்ம ஆனினுக்கு. அப்புறம் நம்ம பின்னை தான் காட்டுறாங்க. பின்னுக்கு அங்கே சுற்றி எங்கே திரும்பினாலும் நம்ம ஆனின் பேசின எல்லாமே கண்ணு முன்னாடி வருது. அவள் சொன்னது எல்லாமே இது அஃபெக்ஷன் கிடையாது, அஃபெக்ஷனுக்கு மேலேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது காதில் விழுந்துகிட்டே இருக்கா. காதை பொத்திட்டு அப்படியே நின்றுருக்கா. திடீர்னு பார்த்தா பின்னாடி பேட்டு நின்று பின்னு கூப்பிட, சொல்லுங்கள் ஆண்டி, நீ நல்லா இருக்கீல, நல்லா இருக்கே, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போல்லாம் உன்னை இங்கே லோட்டஸ் பேலஸில் பார்க்கவே முடியாது, ரொம்ப பிஸியாக இருக்க போல், உன்னை பார்க்கணுன்னா நானே உன்னை தேடி தான் வந்து பார்க்கணும் போல், எனக்காக ஒரு வேலை இருக்குது, அதை நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கள் ஆண்டி, எதுவாக இருந்தாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்க, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஆனி நம்ம பேட்கிட்ட போய், நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் உங்களோட சமையலை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன், உங்களோட குக்கிங் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்காக நீங்கள் சமைச்சு கொடுக்க முடியுமான்னு சொல்ல, உனக்காக கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேன்னு பேட்டு சொல்ல, நீங்கள் தான் சமைக்கணும்னு இல்லை, உங்களோட டேஸ்ட்டும் பெண்ணோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸோ அதனால் எனக்காக பின்னை சமைச்சு கொடுக்க சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்க, அவ்வளோதானே, நான் சொன்னால் பின் கண்டிப்பாக பண்ணுவான், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பின் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஐயோ, அவகிட்ட இந்த தலைன்னு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், கடைசியில் ஆன்ட்டி நம்மளை கோத்து விட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி பின் பார்த்துட்ருக்கா. எனக்காக இந்த வேலையை நீ பண்ணுவியா, அது
வந்து உங்கள் 2 பேருக்கு ஏதாவது சண்டையான்னு கேட்க, இல்லை இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஆனினுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் குக் பண்ணிவிட்டு அப்படியே ரெடியாக கொடுத்து விட, அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆனினுக்கு டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலி பின்னை மீட் பண்ணுறக்காக தான் அவள் பிளான் பண்ணா. அவள் என்னமோ சமைச்சு எல்லாத்தையும் சர்வன் கிட்ட கொடுத்து விட அவளுக்கு இன்னும் டென்ஷனாக எல்லா ஃபுட்டையும் அப்படியே திருப்பி கொடுத்துட்டா. பிரிக்கிட்ட கேட்குறா பின், ஏன் சாப்பிடவே இல்லை இளவரசி, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அவங்க உங்களை நேரில் வர சொன்னாங்க, உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்ல, அப்படியா, சரி ஓகே நானே போய் பார்க்குறேங்கிற மாதிரி ஆனினை பார்க்குறக்காக பின் அப்படியே போகிறா. அப்புறம் அங்கே போய் நின்ன உடனே பின் கேட்குறா, உங்களுக்கு என்ன வேணும், என்னை வர சொன்னீங்கல்ல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நீயே வந்துட்டியா, எதுக்கே நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்க, நான் அவாய்ட்லாம் பண்ணலையேன்னு சொல்ல, அப்போ நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும் போது நீ என் பக்கத்தில் இருக்கணும்ல, எனக்கு லோன்லியாக இருக்குது, நீ என் கூட ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்ல, எனக்கு ரைஸ் பொரிட்டேஜ், ஃப்ரைடு கார்லிக், அப்புறம் கொரியண்டர்லாம் போட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்ரிம்ப்பு, போர்க்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன்னு எது வேணாலும் செய்வான்னு சொல்ல, ஸ்ட்ரிம்ப் வேணா செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறா. ஓகே நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி போக, ஒரு நிமிஷம் இரு, 2 எடுத்துகிட்டு வா எதுலேயுமே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இளவரசின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. அதுக்கப்புறம் போய் அவளும் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவளுக்கு கொடுக்க, அதை வாங்கினோன்னே அப்படியே அதை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி நான் கிளம்பவா அப்படிங்கிற மாதிரி பின் அந்த பக்கம் போக, ஒரு நிமிஷம் இரு, எனக்கும் மட்டும் ஆர்டர் பண்ணல, உனக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணேன், இது எல்லாமே உன்னோட ஃபேவரட் டிஷ் தானே, நீ என் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, எனக்காகவா பண்ணீங்க, ஆமாம் உனக்கு பிடிச்சது தான் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அவள் பாட்டுக்கு வேகமாக அந்த பக்கம் போக, ஒரு நிமிஷம் பின் நீ எங்கே போகிற, உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்டேன், ஸோ அடுத்தது ஏதாவது ரெடி பண்ணும்ல அதுக்காக போகிறேன், ஏதாவது வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்ல, எனக்கு பீஸ் பஃப் வேணும், அதுவும் லேடி பின்னோட கையால் வேணும்னு சொல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், ஸ்டீம் பண்ணதா இல்லை ஃப்ரை பண்ணதான்னு சொல்லி கேட்குறா. எனக்கு எப்பயுமே ஸ்டீம் பண்ணது தான் பிடிக்கும், அதுவே கொண்டு வான்னு சொல்ல, சரி ஓகே நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவளும் போயிட்டா. அவள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே நம்ம ஆனின்னு இருக்கா. ஒரு வழியாக இவளுக்காக அந்த ஃபிஷ்ஷோட அந்த பஃப், அதை பார்த்தா மோமோஸ் மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி தான் தெரியுது, அதை பார்த்தா எனக்கு ஸ்டீம் பண்ண பஃப் மாதிரி தெரியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அதை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் கேட்ட மாதிரி ஃபில்லிங் எல்லாம் ஃபிஷ்ஷில் தான் பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்ல, நீ எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட முடியுமான்னு சொல்லி கேட்க, நானா அப்படிங்கிற மாதிரி பின் கேட்குறா. ஆமாம் நீ தான், நான் எப்படி, நான் புக்ஸ் படிச்சுட்ருக்கேன்ல, எனக்கு கொஞ்சம் அப்படியே ஊட்டி விட்டேன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது, பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி ஓகேங்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு அவளுக்கு ஊட்டி விடலான்னு போர்க்கில் அப்படியே எடுத்து அவளுக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணுறா. அப்படியே அந்த பஃப்பை கடிக்கிற மாதிரி அப்படியே அங்கே இருக்க பின்னோட கையை கடிக்க, இளவரசி என்ன பண்ணுறீங்க நீங்கள், என் கையை கடிக்கிறீங்கிற மாதிரி பார்க்க, அப்படியே அவளோட லிப்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்ட, லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி வெட்டாக இருக்கும்போது நம்ம நாக்கிலேயே லைட்டாக பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ண, இது ரொம்ப டெலிசியஸாக இருக்குது, எனக்கு இன்னொரு பைட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஐயோ இவ வேறு படுத்துறாளேங்கிற மாதிரி மறுபடியும் அவளுக்கு கொடுக்கலான்னு சொல்லி பக்கத்தில் போக, அவள் மறுபடியும் கையை தான் கடிக்கலான்னு பக்கத்தில் வரா. டக்குன்னு கையை அந்த பக்கம் எடுத்துட்டா பின்னு. இதை ஆனின்னு எதிர்பார்த்தா, அவன் இப்படி பண்ணுவான்னு அவளுக்கு தெரியும் போல். ஒரு செகண்ட் அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்க, இவள் அவளை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நான் ஒரு டைம் தான் ஏமாறுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம ஆனின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிருப்பா போல். மேலே இருக்க பட்டனை வேணுன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு, இது நல்லா இருக்கா, நான் க்யூட்டாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, மேலே இருக்க பட்டனை அப்போ தான் பார்க்குறா அது ஓப்பன் ஆகிருக்குன்னு. அது வந்துன்னு சொல்லி அவளை பார்த்துட்டே இருக்கா. பின்னு அவளுக்கே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல். எக்ஸ்கியூஸ் மீ பின், என்ன பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி கேட்க, அது நீங்கள் மேலே ஒரு பட்டனை போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டு அப்படியே திரும்பியிருக்கா. உங்களோட நெக்கு ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, ரொம்ப லோவாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆனின்னு கேட்குறா. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் முகத்தை பார்க்காமே இந்த பக்கம் திரும்பிட்டு பின் வெக்கப்பட்டுட்டே பார்க்க, வேணா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லி இன்னொரு பட்டன் ஓப்பன் பண்ணிட்டு அவள் பக்கத்தில் வரா. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டு அப்படியே திரும்பி நிற்கவ, ஏன் இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு, எனக்கு எதுவும் இதில் தப்பாக தெரியலையேங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்க, நீங்கள் வேணும்னு தான் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, சரி எதுக்காக இப்படி இருக்க, நீ இந்த மாதிரி வைக்கப்படுறத பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டே இருக்க. பின் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கா. ஸோ இன்னொரு பட்டனே நான் கழட்டவா அப்படின்னு சொல்லி கேட்க, வெக்கப்பட்டுட்டு பின் அந்த பக்கம் போக, பின் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்ல, என்னை விடுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அப்படியே வேகமாக அந்த பக்கம் போயிட்டா. ஸோ பின் அப்படி போகிறத பார்த்து
ஆனின் அப்படியே வெக்கப்பட்டுட்டே நிற்கிறா. அடுத்த சீனில் பார்த்தா பேட்டு சும்மா இல்லாமல் நம்ம பின்னை போய் ஆனினுக்கு மசாஜ் பண்ண சொல்ல, பாடி மசாஜா என்ன சொல்கிறீங்க, நானாக பண்ணணும்? ஆமாம், சர்வெண்ட்லாம் பண்ணுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல், ஸோ நீ தான் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. நீ போ அப்படின்னு சொல்ல, நான் எப்படி போக முடியும்? என்ன சொல்கிற? நான் சொல்கிறது புரியலையா? சர்வெண்ட் அவங்க பாடியை டச் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பரிசிங்காக இருக்கும் போல், ஸோ நீனா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ வேணா போயிட்டு வான்னு சொல்ல, நான் எப்படி போக முடியுங்கிற மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஐயோ, சும்மா சும்மா இதே வேலையாக இருக்காங்களேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. பேட்டு சொல்லியாச்சு, போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மசாஜ் பண்ணுறக்காக அவளும் போயிட்டா. முதல்ல பேக் சைடில் தான் மசாஜ் பண்ணிகிட்ருக்கா. ஜஸ்ட் ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு அப்படியே குப்பரக்கா படுத்துருக்காங்க நம்ம ஆனின்னு. இவளும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ மசாஜ் பண்ண அப்படியே நம்ம ஆனினுக்கு குழுக்குளோடு இருக்கும் போல். இங்கே பின்னுக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷனாக வேறு இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் டவல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணுன்னு சொல்ல, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டு அப்படியே டவலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவளை பார்த்துட்ருக்கா. நீங்கள் இந்த மாதிரி டீஸ் பண்ணுறது விடுங்களேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களை பார்க்க நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே பின் பேசுகிறா. அதை கேட்டுட்டு அப்படியே நேராக படுத்துட்டு அவளை பார்க்குறா ஆனின்னு. ஓ அப்படியாங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்க அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. திரும்ப திரும்ப ஏன் நம்மக்கிட்ட இப்படி விளையாண்டுட்டே இருக்கா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்கா. பட் எதுவுமே பேசாமல் ஆனின் அவளை பார்க்க அவள் எந்திரிச்சு போகலான்னு ட்ரை பண்ண அவளை அப்படியே பிடிச்சி இழுக்க ஒரு செகண்ட் அப்படியே பின் நம்ம ஆனினோட பக்கத்தில் மேலே விழுந்துட்டா. நான் எதுக்காக ஒன்று டீஸ் பண்ணணும், நான் சீரியஸாக தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க அப்படியே பின் வெக்கப்பட்டுட்டு அவளை பார்க்குறா. ரெண்டு பேரோட லிப்ஸு ஒரு செகண்ட் அப்படியே க்ளோஸாக இருக்குது. கிஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு வர திடீர்னு பார்த்தா பின் வேகமாக இருந்துச்சு அந்த பக்கம் போக, இன்றைக்கி வேணால் தப்பிச்சிருக்கலாம், இன்னும் நாள் இருக்குடி உனக்குங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆனின்னு அவளை பார்த்துட்ருக்கா. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் பிரிக்காவிக்கிட்டே கேட்குறா, என்னாச்சு உங்களுக்குன்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, வர வர நம்ம பிரின்சஸ் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, இளவரசி ரொம்ப நாட்டியாக மாறிட்டா, ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்ல, என்ன பண்ணுறாங்க என்னன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, அப்புறம் பிரின்சஸ் கிட்டே சொல்லிடு, நாளைக்கு நான் ஃப்ரீ கிடையாது, எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு. ஸோ நாளைக்கு என்னால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, நான் யூனிவர்சிட்டி போக வேண்டிய வேலை இருக்குது, கொஞ்ச நாளைக்கு அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே சிரிச்சுட்டே பின் அந்த பக்கம் போக, என்னது இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அதை போய் ஆனின் கிட்டே சொல்கிறா. ஆனினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே, அவள் அப்படி தானே சொன்னா, ஆமாம் சரி ஓகே, அப்போ அவகிட்டே இதுக்கப்புறம் என்னை வந்து பார்க்கவே வேணான்னு சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே அணின் உள்ளே போயிட்டா. அடுத்த நாள் இவ்வளோ கோச்சிட்டு போனாலே திரும்ப வரமாட்டான்னு பார்த்தா அவள் இருக்காளான்னு சுற்றி அப்படியே பின் பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி அவளை காணும், இதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம யூனிவர்சிட்டிக்கு போயிடலான்னு சொல்லி காரில் ஏறி உட்காந்து பார்த்தா காருக்குள்ளேருந்து மேடம் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. நானே இன்றைக்கி உன் கூட வரப்போகிறேன்னு சொல்ல, ஏன் கூட வா, ஆமாம் யூனிவர்சிட்டிக்கு வரப்போகிறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கேயும் வந்துட்டா. அங்கே முக்கியமான ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா நம்ம பின்ன ஃப்ரெண்ட்ஸோட. பட் அங்கேருந்து ஆனி இவளை பார்த்துட்டே இருக்க அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. பின் வேணா ஒன்று பண்ணுறோம், உன்னோட ஒர்க்கையும் நாங்களே பண்ணிட்டோம், நீ தயவு செஞ்சு கிளம்பிடுன்னு சொல்ல வேகமாக ஆனின் வந்து சரி வா போகலான்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தோடனே பின்னுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒர்க் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா, எனக்கு யூனிவர்சிட்டியில் முடிக்க வேண்டிய ஒர்க் நிறையா இருக்குது, அதை நான் பார்க்கணும். நீ இப்படி சொல்கிற, நான் இங்கே யாரும் இல்லையே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இருக்கா, நீ மட்டும்தான் இருக்க, உன் கூட இருந்து உன்னோட டெய்லி லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்காக என்னையே இப்படி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பின் ஃபீல் பண்ண மாதிரி பேச, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கோச்சிட்டு ஆனின் அந்த பக்கம் போக பின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் மார்னிங் பூ கட்டிகிட்டு இருக்கா. அவள் வருவாளான்னு எட்டி பார்த்துட்டு இருக்க. கோய் அங்கே உட்காந்துருக்கா. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி மாதிரி உங்கள் கழுத்து போயிடும் போல இருக்குது, இன்றைக்கி அவங்க வரமாட்டாங்க, ஆனின் வீட்டுக்கு அவங்க கசின் வந்திருக்காங்க, அதனால் வரமாட்டாங்கன்னு சொல்ல, ஓ அதனால தான் அவள் என்னை பார்க்க வரலையாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா பின்னு. அதுக்கப்புறம் கசின் வந்திருக்கா, அவள் பேர் உவாங்கு. ஸோ அவள் அம்மா கிட்டே கேஷுவலாக பேசிட்டு அதுக்கப்புறம் இவளுக்காக கட்டின அந்த பைன் பேலஸ் பார்க்குறக்காக வரா. பேலஸை சுற்றி பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, உங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, இதை ஆர்கிடெக்ட் பண்ணது நீங்கன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ஆனின் கிட்டே கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறா. ஆக்சுவலி இந்த பொண்ணு பேசுகிறத பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஆனினை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல், லவ் பண்ணுவா போல், ஒன் சைட் லவ்வாக தான் ஆகும். சரி விடுமா, நமக்கு எதுக்கு இந்த வேலை. அந்த பொண்ணு பார்த்து அப்படியே உருகி பேசிகிட்டு இருக்க. ஆனின் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது கரெக்டாக பூவை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு பின் வரா. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ தான் லேடி பின் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, அப்புறம் கேஷுவலாக பேசுகிறாங்க. அப்புறம் நாளைக்கு நான் உங்கள் அம்மா கூட கோயிலுக்கு போக போகிறேன், நீயும் வரையான்னு சொல்லி கேட்க, ஓ அப்படியா, அதனால தான் அம்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையா, சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த கசினை வழி அனுப்பிட்டு அப்படியே திரும்பி பார்க்க, உங்களுக்கு அவங்க கூட இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா நீங்களும் கோயிலுக்கு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஆனினை பார்த்து அப்படியே பின் கேட்க, எனக்கு அவங்க கூட இருக்கிறது பிடிக்கல, உங்க கூட இருக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டா. உள்ளே வந்தோடனே நான் வந்ததே மறந்துட்டேனே, இந்தாங்க உங்களுக்காக பூ கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இந்த பூவை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க, இந்த பூவையா எனக்கு பிடிச்ச எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாமா, ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல அதை கையில் போட்டுட்டு, கையில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குல்லங்கிற மாதிரி ஆனின் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் இஷ்டம் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்கன்னு சொல்ல, அப்படி தானேன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னோட தலையில் அதை வைக்கிறா. தலையில் வச்ச உடனே அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே அங்கே இருக்கிற நம்ம பின்னோட கண்ணத்தை லைட்டாக ஒரு கீஸ் பண்ண இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.